ஹலோ அண்ட் ஹாய் வெல்கம் டு ஷாம்லாஸ் மொமெண்ட்ஸ். இப்போது நாங்கள் இருக்கிறது எர்னன்ற ஒரு வில்லேஜ் சுவிட்சர்லாண்டில் இருக்குது. எங்களோட சுவிட்சர்லாண்ட் ட்ரிப்பில் இந்த மாதிரி வில்லேஜஸில் தங்குறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எர்னன்ற இந்த வில்லேஜை சூஸ் பண்ணி இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம். ஏர்பிஎன்பியில் தான் நாங்கள் தங்கியிருந்த வீட்டை புக் பண்ணோம். அந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா செக் அவுட் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சீப்பாக நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அதாவது 2 நைட்ஸுக்கு 5 பேருக்கு 375 யூரோஸ் ஆச்சு. இது நிறைய இடத்துல வந்து 500 யூரோ ஒரு நைட்டுக்கே சார்ஜ் பண்ணுறாங்க. இது ரொம்ப சீப்புன்னு நான் சொல்லுவேன். மார்னிங் ஒரு 7:30 இருக்கும். வாக்கிங் போகலான்னு சொல்லி நாங்கள் இந்த வில்லேஜை சுற்றி பார்க்கலான்னு சொல்லி நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பி போயிட்டு இருக்கோம். இந்த ஊரில் சில ஹோட்டல்ஸ் கூட இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தான். இது கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். booking.com இல்லை airbnb.comல போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இங்கே ஒவ்வொரு வீடும் வுட்டில் தான் கட்டியிருந்தாங்க. ஒவ்வொரு வீடையும் அவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருந்தது. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வுட்டெல்லாம் கூட அடுக்கி வச்சுருக்காங்க. பட் அதை கூட அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. Lucky stones for free. என்னது சால்ட்டு, இது என்னதுன்னு தெரியலையே. இந்த ஸ்டோன் எல்லாம் 2 யூரோ. வாங்குறியா? சுவிட்சர்லாண்டில் நிறைய வில்லேஜ் சைட் இந்த மாதிரி விஷயங்களை நான் பார்க்குறேன். அதாவது ஒரு வீடு மாதிரி கட்டி வச்சிடுறாங்க. இல்லை ஓப்பன் ஏரியாவில் வந்து பொருளெல்லாம் வச்சுட்டு அதுக்கு காசு போட சொல்லி ஒரு பாக்ஸும் வச்சிடுறாங்க. நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம அதுலேருந்து எடுத்துகிட்டு நம்ம காசை போட்டுறணும். யாருமே உட்காந்து மானிட்டர் பண்ணுறதே கிடையாது. அந்த விஷயம் வந்து எனக்கு இங்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்க வந்து வர்றவங்க வந்து ஹானஸ்ட்டாக இருப்பாங்கன்னு பிலீவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்க பார்க்குறதும் கிடையாது. யார் வரா போகிறா, எடுக்கிறாங்களா, எவ்வளோ காசு போட்டாங்க. எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காகவே இருந்தது. எப்படி இவங்க மானிட்டர் பண்ணுறாங்க? யாராவது ஒருத்தர் டூரிஸ்ட் வந்து காசு போடலைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்லாம் ரொம்ப யோசிச்சிருக்கேன். பட் ஸ்டில் அதை இவங்க ஹானஸ்ட்டாக எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல ஃபாலோ பண்ணுறாங்க. அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. பாக்ஸ் தான் போல அங்கே இருக்குது நம்ம தங்கியிருக்க வீடு. இந்த வீடு இந்த ஊரில் ஒரு ஹோட்டல் கூட இருக்குது. அது நாங்கள் தங்கியிருந்த வீட்டுக்கு அப்படியே நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில். இதில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன்ஸ் கூட அவைல் பண்ணிக்கலாம். இந்த ஊர் ஒரு மலை மேலே இருக்கிறதுனால இந்த மலையிலேருந்து அடுத்த மலைக்கு போகிறதுக்கு வந்து ஒரு லாங்காக ஒரு பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க, ஹேங்கிங் பிரிட்ஜு. அதில் வந்து அவங்க க்ராஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு. எல்லா டைமுமே பஸ் அண்ட் கார் எடுக்கிறதில்ல, நடந்து கூட ஈஸியாக க்ராஸ் பண்ணிக்கலாம். அந்த பிரிட்ஜை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கோம். இந்த பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா நல்ல லாங்காக இருந்துச்சு. அதாவது அந்த மலையோட எண்ட்லேருந்து இந்த மலையோட எண்டை இந்த பிரிட்ஜ் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சின்ன வில்லேஜை கூட இவங்க பிரிட்ஜ் கனெக்ட் பண்ணி அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஊர் மக்கள் அவங்களோட நாய்க்குட்டிங்களை வாக்கிங் கூட்டு வந்திருந்தாங்க. எங்களை பார்த்து ஒரு ஜென்டில் ஸ்மைல் மட்டும் பண்ணாங்க. நாயோட டாய்லெட்லாம் அங்கங்கே போயிடுச்சுன்னா இதை எடுத்து க்ளீன் பண்ணி அப்படியே இந்த டஸ்ட்பினில் போட்டு போயிடுவாங்க. இது அங்கங்கே இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு சின்ன மலை கிராமம் தான். ஒவ்வொரு தெருவும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லேயராக பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஈஸியாக நம்ம இந்த மாதிரி குறுக்கு வழியில் போனோன்னா வீட்டை நம்ம ரீச் பண்ணிடலாம். ஸோ எங்கள் வீட்டுக்கு நாங்கள் இந்த வழியில் தான் போயிட்டு இருக்கோம். ஆனால் ஒன்று, இவங்களோட ப்ரைவசி அவங்க வந்து ரொம்ப பார்ப்பாங்க. இந்த வழியாக போகக்கூடாது அப்படின்னா அங்கேயே ஒரு சைன் போர்டு வச்சு அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி ஜெர்மனில் எழுதியிருப்பாங்க. நீங்கள் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டரை யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துட்டு தான் போகணும். சப்போஸ் நீங்கள் க்ராஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட் டு த ஃபேஸ் சொல்லிவிடுவாங்க, இங்கே தான் நாங்கள் எழுதியிருக்கோம்ல, ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் இப்போ போயிட்டுருக்க இடத்துல பார்த்திங்கன்னா எந்த ஒரு நோட்டீஸும் இல்லை. அதனால நாங்கள் க்ராஸ் பண்ணி எங்களோட வீட்டுக்கு அப்படியே ஈஸியாக போயிட்டோம். போகும்போது ஊரை சுற்றி போனோம், வரும்போது இந்த ஷார்ட்கட்டில் அப்படியே எங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம் ஒரு 2 மினிட்ஸில். வீட்டில் அம்மா உப்புமா பண்ணி வச்சுருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு சரி மதியத்துக்கு சிக்கன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஷாப்பிங் போகலாம், சுவிட்சர்லாண்ட் கடையில் போயிட்டு ஷாப் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். இது எங்களோட வீட்டிலேருந்து இந்த மாதிரி வியூ இருக்கும். மேலே ஒரு விண்டோ. அது என்னோடய பாப்பாவுக்கு ரொம்பவுமே பிடிச்சது. சுவிட்சர்லாண்டில் வால்க் அப்படி இல்லைனா கூப் அப்படின்ற சூப்பர் மார்க்கெட்ஸ் தான் பரவலாக காணப்படுது. இதை நீங்கள் கூகுளில்
கூகுளில் வந்து கூப் இல்லைனா வால்க் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்க சூப்பர் மார்க்கெட்ஸை ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த காய் மேலே நம்ம எவ்வளோ கிலோவுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒட்டணும். அப்போ தான் பில்லிங் போடுறவங்க வந்து அது பில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போவுமே அந்த ஊரோட லோக்கல் ஃபுட்டு நாங்கள் டேஸ்ட் பண்ணுவோம். அப்படி தான் இங்கே வந்து பேக்கரி செக்ஷனில் எடுத்துகிட்ருக்கோம். அது போதும், 2 போதும். 1.5 வேறு ஏதாவது அதே எடுக்கிறலாம். இந்த வரிக்கு மாதிரி ஒரு பிஸ்கெட் இருக்குல்ல, இது என்னது பாரு, 50% ஆஃப். இன்றைக்கே சாப்பிட்றலாம். இந்த வரிக்கு மாதிரி ஒரு பிஸ்கெட் இருக்குல்ல, இங்கே பாரு குட்டி குட்டியாக போட்டு வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. பொதுவாக சுவிட்சர்லாந்து சீஸ் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் சீஸ் கிடச்சிது. பட் எங்களுக்கு சீஸ் அவ்வளோவா பிடிக்காது, நாங்கள் எதுவுமே ட்ரை பண்ணல. பொதுவாகவே சுவிட்சர்லாண்டில் வந்து ஃபுட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதாவது ஒரு பீஸாவே 40 யூரோ கிட்ட வரும். அது நமக்கு அஃபோர்டபுளாக இருக்காது நம்ம ரொம்ப நாள் தங்குறோம் அப்படின்னா. சுவிட்சர்லாண்டில் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸில் இருக்கிற ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி டு ஈட். இந்த எக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்களே, இதெல்லாம் வந்து பாயில்டு எக். அப்படியே நீங்கள் வாங்கி உரித்து சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரோசன் பீஸாலாம் கூட இருக்கும், நீங்கள் வாங்கி அப்படியே அவனில் ஹீட் பண்ணிக்கலாம். ரெடி டு ஈட் சாண்ட்விச்சஸ்லாம் கூட கிடைக்கும், அதெல்லாம் கொஞ்சம் அஃபோர்டபுளாகவே இருக்கும். அண்ட் தென் நம்ம ஒரு சிக்கன் டிக்கா மசாலா இருக்குது பாருங்கள் இங்கே, இதை அப்படியே ஹீட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். பார்க்கிங் பற்றின ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன், அதாவது 2 ஹார்ஸ்க்கு வந்து இங்கே பார்க்கிங் ஃப்ரீன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நீங்கள் ட்ரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கோங்க. என்ன டைமுக்கு நம்ம பார்க்கிங் பண்ணோன்றதை எப்படி ட்ராக் பண்ணுறாங்க அப்படின்னா, என்ன வச்சுட்டியா வச்சுட்டு அங்கே வச்சிடலாமா? ஓகே, நீங்கள் ஓன் கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கார்டை வந்து வாங்கி வச்சுக்கணும். அப்படி இல்லைனா ரெண்டல் கார்லேயே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ 9 o'clockனு நாங்கள் மார்க் பண்ணி இங்கே வச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ யாராவது வந்து செக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன டைமுக்கு நாங்கள் உள்ள ஷாப்பிங் போயிருக்கோன்னு தெரியும். சுவிட்சர்லாண்டில் சிக்கன் வாங்கி என்னோடய அம்மா வந்து சமைச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் ஒன்றுமே இல்லை, ரைஸும் சிக்கனும் மட்டும்தான் சாப்பிட்றோம். சிம்பிள் மீல் தான். இன்றைக்கி வந்து டே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவே போக போகுது. ஏன்னா லஞ்சு சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வெளியிலே கிளம்ப போகிறோம். கிட்டத்தட்ட 1 மணி ஆகிடுச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்புறப்போ. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்திருக்க இடம் வந்து எகிஷ்ரான், அதாவது உலகத்திலே பெரிய கிளேசியர் வந்து ஃப்ளோ ஆகிற இடம். மேலே நின்று அந்த கிளேசியர்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும் மேலே நின்று பார்க்கும்போது. பட் நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு போகலை. நாங்கள் இன்றைக்கி ஒரு ரிலாக்ஸ்டான டே தான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தோம். இங்கே போனோம் அப்படின்னா வர்றதுக்கே ஈவினிங் ஆகிடும். ஸோ அதனால் நாங்கள் இங்கே போகலை. அந்த கிளேசியரை பார்க்குறதுக்கு 2 லெவல் வந்து ரோப் காரில் போகணும். அதுக்கு டிக்கெட் வந்து ஐ திங்க் 100 euros கிட்ட சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். பெல் வால்ட் அப்படின்ற அழகான ஒரு வில்லேஜை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். ரோடு ரொம்ப குறுகலாகவே இருந்தது இந்த வில்லேஜுக்கு போகிறதுக்கு. இங்கே 2 லெவலில் நம்ம ரோப் காரில் போகலாம். பட் ஒரு லெவலுக்கு தான் எங்களால் போக முடிஞ்சது. செகண்ட் லெவல் வந்து 4:30க்கே க்ளோஸ் பண்ணுறாங்க. நாங்கள் போனதே 3 மணி. அதனால் ஃபஸ்ட் லெவலோடு நாங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம் டிக்கெட்டை. ரெடியாக நிற்கணும். அந்த கால் தடம் போட்டிருக்குல்ல, கால் போட்டிருக்க சிம்பிள்லாம் ரெடியாக நிற்கணும். அது இப்படி வந்தோடனே உட்காந்துடணும். நான் சொல்லித்தரேன். அடுத்ததில் நம்ம போய் நிற்கணும். 5 பேர் போகிறக்கு இடம் இல்லை, 4 பேருக்கு தான் இருக்கு. பாய், இங்கே நில்லுங்கம்மா. அம்மா பாய் ஹாசினி. அடுத்து பேராஷூட்டில் போ மேலே போகிறாங்க பாருங்க. பேராஷூட் பறந்துட்டு இருக்கு. பயமா இருக்கா? என்னம்மா இதுக்கு போய் பயப்படுறீங்க? ஜாலியா இருக்கும். கீழே பாருங்க, ஜாலியா இருக்கும். 1000 அடி ஹைட்ல கிடக்குமே, நம்ம அங்கதான் ஃபர்ஸ்ட் போனோம் பாரு. ஜெர்மன் மேக் நீங்க தைரியமா நம்பலாம். ஆமா, சுவிட்சர்லாந்து மேக் தைரியமா நம்பி போகலாம். அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய். ஹாய் அடிச்சிட்டு என்ன செய்யுது? சின்ன பசங்க கூட வராங்க இங்க இருந்து. சின்ன பையன் வரையா. அதெல்லாம் உங்களோட ஆக்டிவிட்டிமா இருக்கு. அது என்னன்னு தெரியல எனக்கும். இனிமேல் தான் பார்க்கணும்.
அங்கே பாருங்கப்பா கருப்பு மாடு. அது என்ன மாடு? உட்காரலாம் ஜாமா. ஃபர்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குளமும் பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருந்தது. ப்ளஸ் இந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸோட வியூவெல்லாம் ரொம்பவுமே அழகாக இருந்தது. காற்று பயங்கரமாக அடிச்சது. என்ன தான் வெயில் அடித்தாலும் காற்று வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. திடீர்னு ஒரு குட்டி லாரி வந்தது. அதுலேருந்து நிறைய ஃபிஷ்ஷை பிடிச்சி இந்த குளத்தில் விட்டுட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட போய் கொஞ்சம் பேசி கேட்டேன். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை ஈஸியாக பிடிச்சிடலாம்ல. ஃபிஷ் மாட்டிக்கிச்சு, அதை எடுத்து விட்றாங்க. இங்கே இருக்க ரெஸ்டாரண்ட்காரங்க வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி கஸ்டமர்ஸ்க்கு வந்து சர்வ் பண்ணுவாங்க போல். அதுக்காக நிறைய ஃபிஷ்ஷை கொண்டு வந்து அங்கே லைவாக விட்டுறாங்க. ஸோ தட் அவங்க வேணுங்கிறப்ப பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு. நல்ல ஐடியா இல்லை. இந்த நாய்க்குட்டியை கூட்டிகிட்டு வந்தாங்க. அது வந்து எங்கள் கூட விளையாண்டுச்சு. உள்ளே போகணுன்னு சொல்லி இடம் பிடிச்சிட்டு இருந்தது. என்னை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு பயந்து. இதை விட அழகான ரிலாக்ஸ்டான டே இருக்கவே முடியாது. என்ன தான் நாங்கள் பெருசாக இன்றைக்கி சுற்றி பார்க்காட்டியும் இன்றைக்கி டே வந்து மெமரபுளான ஒரு டேயாக தான் இருந்தது எங்களுக்கு. என்ன தான் இது சுவிட்சர்லாண்டாக இருந்தாலும் வெயில் வந்து பட்டையாக கிளப்பிட்டு இருந்தது. ஏன்னா நாங்கள் போனது வந்து ஆகஸ்ட் மந்தில் சுவிட்சர்லாண்டில் வெயில் வந்து சொல்லவே வேணாம். நம்ம ஊர் வெயில் அளவுக்கு ஈடு கொடுத்து பயங்கரமாக அடிச்சுது. இது பார்க்குறதுக்கு பிளாஸ்டிக் வேலி மாதிரி இருக்குது. கை தெரியாமல் பட்டோன்னே அப்படியே ஷாக் அடிச்சிருச்சு. சுவிட்சர்லாண்டில் நீங்கள் எங்கே போனாலும் இந்த பிளாஸ்டிக் கம்மி தானேன்னு சொல்லி கை வச்சிடாதீங்க. ஷாக் ரொம்பவுமே அடிக்குது. லைட்டாக சுறுசுறுன்னு ஷாக் அடிக்குது. இந்த மாதிரி ஓப்பன் கேபிள் கார் ட்ரை பண்ணுங்கள். சுவிட்சர்லாண்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மவுண்டைன் பைக் கூட அவைலபிளாக இருக்கும். அதுக்குன்னு நம்ம அமௌண்ட் பே பண்ணிவிட்டு இந்த மவுண்டைன் பைக் எடுத்துகிட்டு இந்த அட்வென்ச்சரஸான ரோட்டில் நிறைய பேர் போவாங்க. சூப்பராக இருக்குப்பா வியூ. ஆமாம், எனக்கு இந்த கேபிள் கார் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறத விட எனக்கு இதுதான் பிடிக்கும். நல்லா இருக்குல்ல, வானத்தில் பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா, அதுக்காக தான். இதெல்லாம் நாங்கள்லாம் எந்த வாழ்க்கையில் எதுவும் நினச்சி கூட பார்க்க மாட்டோம். நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. சுவிட்சர்லாண்டு போகும்போது பயமாக இருந்துச்சு, வரும்போது ஜாலியாக இருக்கு. எனக்கு க்ளோஸ்டான ரோப் காரை விட இந்த ஓப்பன் ரோப் கார் வந்து ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வியூவெல்லாம் அழகாக தெரியும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா வானத்தில் பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா அப்படியே உட்காந்துட்டு நம்ம அப்படியே ஸ்லோவாக போயிட்டு இருப்போம். ஒரு 15 to 20 minutes கிட்ட ட்ராவல் பண்ணுவோம். ரொம்பவுமே நல்லா இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த ஓப்பன் ரோப் காரை வந்து ஈஸியாக ட்ரை பண்ணுங்கள். அதோட ப்ரைஸை வந்து அதோட சைட்டில் முதலே பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். காஸ்ட்லியாகவும் இருக்கும், கொஞ்சம் சீப்பாகவும் இருக்கும். ஸோ எந்த ரோப் கார் நம்மளோட பட்ஜெட்டில் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிக்கலாம். அடிக்கிற சுவிட்சர்லாந்து வெயிலுக்கு சாக்லேட் இப்படி உருக்கி போச்சு. ரோப் கார்லேருந்து இறங்கின உடனே ஒரு பெரிய பார்க் இருக்கும். அதில் வந்து பார்பிக்யூ பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் பிளான்டாக வந்தீங்க அப்படின்னா இங்கே பார்பிக்யூலாம் பண்ணி ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இது சம்மர்ன்றதுனால 10 மணிக்கு தான் நைட்டு இருட்டும். ஸோ உங்களோட டே வந்து நீங்கள் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சுவிட்சர்லாண்டில். இந்த vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.